Dear students, நாம் இன்னைக்கு zoology lesson ஸ்டார்ட் பண்ண போறோம். So zoologyல the first unit அதுல நம்ம இன்னைக்கு the living world அப்படிங்கற chapter நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So the living world இந்த chapterல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா what is taxonomy, taxonomy-யோட need என்ன, அதோட classification பண்ண வேண்டிய அவசியம் என்ன, taxonomy-ல என்னென்ன மாதிரியான levels, hierarchy levels இருக்கு, அதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான kingdoms, என்னென்ன மாதிரியான classification, two kingdomல இருந்து இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 7 kingdom classifications வரைக்கும் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் எவால்வ் ஆகிருக்கு, அதில் நம்ம எந்தெந்த சிஸ்டமில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, எதை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக தேர் ஆர் சம் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ், இந்தந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு அன்னோன் ஆர்கானிசத்தையோ இல்லை அன்னோன் அனிமலையோ ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரியான சில டூல்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த என்டையர் சாப்டர்ஸ் டாக்கிங் அபவுட் த லிவிங் வேர்ல்டு. ஸோ அனிமல் வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற அனிமல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுதுன்னா we cannot count, பிகாஸ் ஒரு ஸ்பீசிஸாக நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா we cannot count the number of species available in the world. நம்மளை சுற்றி இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற டேட்டா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரவுண்டு 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் அடேங்கப்பா, 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவ்வளோ தான் மொத்தமாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்படி கிடையாது. பிகாஸ் இன்றைக்கி நமக்கு இருக்கிற டெக்னாலஜி படி, நமக்கு இருக்கிற நாலேஜ் படி இந்த அட்வான்ஸ் ஃபீல்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்ச நம்பர்ஸ் தான் இந்த 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ். அப்படின்னா தெர் ஆர் அரவுண்ட் 86% ஆஃப் அனிமல்ஸ் இன்னும் லேண்டில் நம்மளால் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இல்லை நம்மளால் ரீச் ஆக முடியாத இடத்துல இன்னுமே இருக்குது. தெர் ஆர் அரவுண்ட் மோர் தென் 80% ஆஃப் ஸ்பீசிஸ் இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்கவோ இல்லை அதுக்கு கிளாஸிஃபை பண்ணவோ நேமிங்கோ பண்ணாமல் இன்னும் இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டாக்ஸானமி பற்றின ஒரு ஐடியா நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு. அதே மாதிரி மெரைன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா அதுலேயும் மோர் தென் 80 to 85% அனிமல்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கவே முடியாத ஏரியாஸில் இன்னும் கண்டுபிடிக்கவே படாமல் இருக்குது. ஸோ த பாயிண்ட் என்னென்னா, நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சது ஒரு 10 to 15% ஆஃப் ஸ்பீசிஸ் தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற அவைலபிள் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் இல்லை நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸில் நமக்கு தெரிஞ்சது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஒன்லி அரவுண்ட் 10 to 15% டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் நமக்கு தெரியும். ரிமைனிங் 80 to 85% ஆஃப் ஸ்பீசிஸ் நம்ம இன்னும் yet to be discovered அந்த லைனில் தான் அது இருக்குது. ஃபைன். ஸோ அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ அனிமல்ஸை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த என்டையர் சுவாலஜிலே we are going to discuss something about the animals and அனிமல்ஸோட என்டையர் சிஸ்டம்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அனிமல்ஸோட நீட் என்ன? அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங், நம்மளும் அனிமல்ஸ் தான். ஸோ ஹியூமன் பீயிங் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஏதோ ஒரு வகையில் இன்டர் கனெக்டடாக இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் டைரெக்டாக ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. we are not plants, ஃபோட்டோசிந்தசிஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ப்ரைமரியாக ஃபுட்டுக்கு நம்ம ஒன்று பிளான்ஸையும் இல்லைனா அனிமல்ஸை தான் நம்பிட்டு இருக்கோம். இல்லைன்னான்னு சொல்கிறத விட இந்த ரெண்டையும் தான் நம்பிட்டு இருக்கிறோம். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இல்லாமல் ஃபுட் சோர்ஸ்னு ஒன்று ஹியூமன் பீயிங்க்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட் நிறைய பர்பஸ்க்கு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், பெட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய லேபர் ஒர்க்குக்கு அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், லெதர் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அனிமலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நம்ம அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபைன். நம்ம ஏற்கனவே டாக்ஸானமி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த பாட்னி கிளாஸஸ். இங்கே நம்ம அதை தான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு, அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைவர்சிட்டி அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி வெறும் ஹியூமன் பீயிங் மட்டுமே இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. பிகாஸ் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் ஒரு இடத்துல ஐசோலேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு ஸ்பீசிஸும் மற்ற வேறு ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்ற வேர்டு நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? லிவிங் மேட்டரும் நான் லிவிங் மேட்டரும் சேர்ந்து இருக்கிறது. லிவிங் மேட்டர் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். பாக்டீரியாவிலேருந்து பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, பிளான்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் லிவிங் வேர்ல்ட் லிவிங் மேட்டர். அப்படின்னா இது மட்டும் தனியாக இருக்கவே முடியாது. இது நான் லிவிங் மேட்டர், சாயில், ராக், ஏர், வாட்டர், இந்த மாதிரி நான் லிவிங் மேட்டரையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த லிவிங் மேட்டர் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ
இங்கே டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டுனா என்னென்ன மாதிரி டைவர்சிஃபைடு அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் ப்ரெசன்ட் இந்த பர்டிகுலர் ஏரியா ஆர் இந்த பர்டிகுலர் வேர்ல்டு ஆர் இந்த பர்டிகுலர் ரீஜன் அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டைவர்சிட்டி. ஸோ இந்தியா லெவலில் நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவல்லையும் டைவர்சிட்டியில் நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப லேட்டஸ்ட்டாக ஆக்சுவலாக டைவர்சிட்டி ஸ்டடி பண்ணுறவங்க பாக்டீரியாஸை நார்மலாக இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பாக்டீரியாஸோட நம்பர் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹியூமன் பாடியில் பாக்டீரியாஸ் இருக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. ஆக்சுவலாக பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ நம்பர் ஆஃப் ஹியூமன் செல்ஸ் இன் நம்பர் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் அப்படின்னு நம்ம ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா இட் would be அரௌண்ட் 1:100. இந்த 1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹியூமன் செல்ஸ் அண்ட் 100 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ். அப்படின்னா ஒரு ஹியூமன் செல்லுக்கு அதை விட 100 times த நம்பர் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் would be present. ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட் இன் த சென்ஸ் ஹெல்த்தி அடல்ட் ஹியூமன் பாடி, அதாவது இன்ஃபெக்ஷியஸ் பாடி பற்றி நான் பேசலை. ரொம்ப ஹெல்த்தாக இருக்கிற ஒரு அடல்ட் ஹியூமன் பாடியில் அட்லீஸ்ட் 10 to 100 times மோர் நம்பர் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் இந்த ஹியூமன் பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளவு டைவர்சிஃபைடு நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸும் அதில் அவைலபிள். நாட் ஓன்லி த நம்பர்ஸ் ட்ரில்லியன்ஸில் அது இருந்தால் கூட எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு நம்மளால் அதை கிளாஸிஃபை பண்ணி முடிக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி பாக்டீரியாக்கே எவ்வளவோ பெரிய பெரிய மேனுவல்ஸ் எல்லாம் அவைலபிள். அதை கிளாஸிஃபை பண்ணி அதை ஒரு வால்யூம்ஸாக போட்டு பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் இன்றைக்கி அவைலபிள். பட் த பாயிண்ட் இஸ் இன்றைக்கி வேர்ல்டுலனா எல்லா ஏரியாஸ்லேயும் நம்ம அக்வாட்டிக், அதுக்கப்புறம் ரொம்ப டீப் வல்கனோஸ், அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஹாஸ்பிட்டபிள் ஏரியான்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த ஏரியாஸும் சேர்த்து நம்ம யோசித்தா கூட இருக்கிற பாக்டீரியாஸில் நம்ம ஒரு 0.0001% கூட நம்மளால் அதை கிளாஸிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ண முடியல. ஸோ நார்மலி இது வரைக்கும் பழைய கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ்லேயோ இல்லை பழைய டாக்ஸானமிஸ்ட்டோ நார்மலி பாக்டீரியாஸை அந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்குள்ளே கொண்டு வந்தது கிடையாது. பட் 2017 ஒரு சிஸ்டமில் ஒருத்தர் அதை கிளாஸிஃபை பண்ணி இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டப்போ மோர் தென் 78%, இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் நம்பர் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸில் மோர் தென் 78% பிலாங்ஸ் டு பாக்டீரியா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆக்சுவலி ஆஸ் பர் மை நாலேஜ் இந்த நம்பர் இதை விடவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 78%ங்கிறது ரொம்ப கம்மி. அண்ட் ரிமைனிங் குரூப்ஸ் பார்க்கும்போது புரோட்டோசோவான்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஸோ புரோட்டிஸ்டோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு த அதர் கேட்டகரிஸ். அண்ட் அதர் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோன்னா அனிமல், பிளான்ஸ் அண்ட் ஃபங்கை வந்து மோர் ஆர் லெஸ் அரௌண்ட் 7.3 to 7.4. ஓகே, ஸோ இதுதான் த பர்சன்டேஜ் ஆஃப் த டைவர்சிட்டி அரவுண்ட் த வேர்ல்ட் அக்கார்டிங் டு த 2017 டேட்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட் டேட்டா கிடையாது. அரவுண்ட் 85% ஆஃப் ஸ்பீசிஸ் எட் டு பி ஐடென்டிஃபை. நமக்கு இன்றைக்கி தெரிஞ்ச இந்த 8.7 மில்லியன் ஸ்பீசிஸை வச்சு ஒரு 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 பை சார்ட் ப்ரிப்பேர் பண்ணால் யூ வில் கெட் திஸ் மச் ஆஃப் கிளாரிட்டி. ஃபைன். ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு என்விரான்மெண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. டைவர்சிட்டி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இவ்வளவு டைவர்சிஃபைடு அனிமல்ஸுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த டைவர்சிஃபைடு அனிமல்ஸை பற்றி நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வேணும்னா நமக்கு ஒரு டாக்ஸானமி பற்றின ஒரு கிளியர் ஐடியா இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாவாவது இருக்கணும். வாட் இஸ் டாக்ஸானமி, அது எதுக்காக பண்ணுறோம், கிளாசிஃபிகேஷன்னா என்ன, நாமன்கிளேச்சர்னா என்ன, நாமன்கிளேச்சர் எப்படி பண்ணணும், என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நமக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியணும். அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைவர்சிட்டி பற்றி நம்ம பேசும்போது இந்தியாவில் நியூலி டிஸ்கவர்டு ஸ்பீசிஸ் அப் டு 2016 or 17 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 இயரில் அந்த லாஸ்ட் 16 to 17 அந்த 1 இயரில் டிஸ்கவர் பண்ண நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வரைக்குமே அரவுண்ட் 258 இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் அரவுண்ட் மோர் தென் 50 to 55 வெர்டிபிரேட்ஸ். ஸோ ஒரு 300+ ஸ்பீசிஸை கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஸ்பேன் ஆஃப் பீரியடில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன் இந்தியா அலோன். ஸோ த பாயிண்ட் இஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இன்றைக்கும் நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாஸில் ரிசர்ச் பண்ணுறவங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 நியூ ஃப்ராக் ஸ்பீசிஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணப்படாத, இது வரைக்கும் யாரும் ஹியூமன் பீயிங்ஸ் கண்ணாலேயே பார்க்காத ஃப்ராக் ஸ்பீசிஸ், இன்செக்ட் ஸ்பீசிஸ்லாம் அவங்க டெய்லியுமே அவங்க வெஸ்டர்ன் காட்ஸில் ரிசர்ச்சில் போகிற ரிசர்ச் சயின்டிஸ்ட் அவங்க டெய்லியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்ஸ் 258 இன்வெர்டிபிரேட்ஸில் மேக்ஸிமம் பிலாங்ஸ் டு மாத்னா லார்வல் ஸ்டேஜஸாக இருக்கலாம், இல்லைனா இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி
நார்மலி ஆர்த்ரோபோட தான் இந்த கவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே நமக்கு ஒரு டாக்ஸானமி பற்றின ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டில் இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ண அனிமல் ஸ்பீசிஸில் இந்த மேக்ஸிமம் ஸ்பீசிஸ் ஒரு 100% அனிமல்ஸ் மட்டும் நம்ம கவுண்ட் சொன்னோம் அப்படின்னா அதில் மோர் தென் 90% வந்து பிலாங்ஸ் டு ஆர்த்ரோபோடா ஆர் இன்செக்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோ நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதில் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து அவைலபிள். ஸோ இன்றைக்கி புதுசாக கண்டுபிடிக்கிற ஸ்பீசிஸ்லேயும் நிறைய புது ஸ்பீசிஸ் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா அகெயின் இந்த ஆர்த்ரோபோடா ஆர் இன்செக்ட்ஸ். ஸோ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபைலம்ஸ் இருக்குது, என்னென்ன அதில் ஆர்கானிசம்ஸ் வரும், அதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன ஐடியா வந்திருக்கணும்னா, we are in the living world. நம்மளை சுற்றி நிறைய டைவர்சிஃபைடு அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா நமக்கு வேணும். எவ்வளோ டைவர்சிட்டி இருக்குங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கும். இதை பற்றி நம்ம ஏன் படிக்கணுன்ற ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கும். ஃபைன். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆர் டாக்ஸானமி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஐடியா வேணும். வாட் இஸ் லிவிங் திங், வாட் இஸ் நான் லிவிங் திங், எப்படி நம்ம இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ நான் லிவிங் திங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ மீன் கேரக்டர் வைஸ் நம்ம எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, லிவிங் திங் கேன் க்ரோ. அப்போ நான் லிவிங் திங் க்ரோ ஆகாதா அப்படின்னா கேன் க்ரோ. இதில் க்ரோ அப்படின்றது இன்க்ரீஸ் இன் சைஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ரெண்டுமே சேம் தான். ராக் கேன் இன்க்ரீஸ் இன் சைஸ், ஹியூமன்ஸ் ஆர் எனி லிவிங் செல் கேன் இன்க்ரீஸ் இன் சைஸ். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ராக் வந்து எக்ஸ்டர்னலாக அதில் மினரல் டெபாசிட்ஸ்னால இட் வில் கெட் இன்க்ரீஸ் இன் சைஸ். பட் அந்த மாதிரி இங்கே கிடையாது. லிவிங் செல் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்னால, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்னால தே கோனா கெட் இன்க்ரீஸ் இன் சைஸ். ஸோ இது ரெண்டுக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டை அந்த செல் வந்து உள்ளே மெயின்டைன் பண்ணோம். இவ்வளோ நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ நம்பர் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த டைமுக்கு தேவை, இந்த ப்ரோட்டீன்ஸ் தேவையில்லை, இந்த என்சைம்ஸ் தேவை, இந்த என்சைம் தேவையில்லை, இவ்வளோ காம்பினேஷனில் இருக்கணும், இவ்வளவு சைட்டோசாலிக் பிஹெச் தான் இருக்கணும், பஃபர் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கணும், மெம்பரேனோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும், செல் வாலோட திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசமும் அதோட பேராமீட்டர்ஸ், அது உள்ளே இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் வித்தின் த செல்லுலார் கண்டென்ட்டை அது ஒரு ப்ராப்பர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்கிறோம். நான் லிவிங் திங்கில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் நான் லிவிங் திங். ஓகே. ஸோ என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் நம்ம லிவிங் திங் நான் லிவிங் சொல்லலாம் அப்படின்னா, தே கேன் க்ரோ. லிவிங் செல்ஸ் கேன் க்ரோ ஃப்ரம் இன்சைட், ஃப்ரம் வித்தின் the particular cell structure, and they can reproduce. ரீப்ரொடக்ஷனுங்கிறது நான் லிவிங் திங்ஸில் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் தே கேன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டர். வாட் யூ மீன் பை ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை? நம்ம வெளியிலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சிக்னல் நம்மக்கிட்ட ஏதாவது நம்மளை யாராவது டச் பண்ணாலோ, இல்லை நம்ம எதையாவது பார்த்தாலோ, இல்லை நம்ம எதாவது கேட்டாலோ we can response. as animal we can response. இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அங்கே நான் லிவிங் திங்ஸில் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் கான்சியஸ்னஸ், ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிவிங் திங்ஸ்க்கான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ க்ரோத், மெட்டபாலிசம், நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீப்ரொடக்ஷன், லோகோமோஷன், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, அதுக்கப்புறம் ஹோமியோஸ்டாசிஸ், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் லிவிங் திங்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ இந்த கேரக்டர்ஸ் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஒரு லைவ் செல் ஆர் லிவிங் செல் நம்ம சொல்ல முடியும். இது இல்லை அப்படின்னா தட் இஸ் பிலாங்ஸ் டு a நான் லிவிங் திங். ஃபைன். ஸோ இப்போ நம்ம நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷனோட அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாசிஃபிகேஷனோட அவசியம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பெட்டி கடைக்கு மாதிரி, இல்லை ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பலசர கடைக்கு, ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோருக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் இல்லை, நீங்கள் கடைக்கு வெளியில் வெயிட் பண்ணுறீங்க, அந்த கடைக்காரர் ரொம்ப தூரத்துலேருந்து சொல்கிறார், நீ போய் உள்ளே வேணுங்கிறத எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க, அந்த கடை உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த சோப்பை தேடுறீங்க, உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு கன்வீனியன்டான ஒரு பிளேஸில் அது எங்கேயாவது வச்சுருப்பாரு. நீங்கள் அதில் தேவையான பொருளை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள். ஸோ அவர்கிட்ட நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்க வேண்டியிருக்கும். சார், இந்த பிராண்டு சோப்பு எங்கே இருக்குது, இந்த சைஸில் எங்கே இருக்குது, இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அவர்கிட்ட கேட்டால் தான் நம்ம அந்த சோப் பற்றின ஒரு ஐடியா வந்து அதுக்கான லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளால் அந்த சோப்பை பிக்கப் பண்ணி எடுக்க முடியும். பட் இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, நீங்கள் போயிட்டு அங்கே
அங்கே வந்து உங்கள் கூடவே யாருமே வந்து எடுத்துலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பக்கத்து வீட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர் மாதிரி அங்கே ஒருத்தர் பெர்மனண்டாக உங்கள் கூடவே நிற்க மாட்டார். ஸோ அங்கே வந்து யூ ஹேவ் டு கேரி ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்களே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் அங்கே உள்ளே போன உடனே நீங்கள் வந்து சோப் செக்ஷன்னு நீங்கள் வந்து யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு வாக் போனீங்கன்னா அங்கே ஒரு சோப்புக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே எல்லா பிராண்ட்ஸும் கேட்டகரி வைஸ், சைஸ் வைஸ், உங்களோட நீட் வைஸ், அது குழிக்கிற சோப்பா துவைக்கிற சோப்பான்னு தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. யூ கேன் பிக் யுவர் நீட். அப்படின்னா பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஷாப்புக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, த ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த ஷாப்பில் அந்த ஆர்கனைசேஷன் அங்கே இல்லை. அவருக்கு எது கன்வீனியண்ட்டோ அந்த பொசிஷனில் அவர் வச்சுருப்பார். பட் நீங்கள் செகண்ட் போன ஷாப்பில் கஸ்டமருக்கு கன்வீனியண்ட்டாக, கஸ்டமருக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு விற்கிறவங்களுக்கும் அதான் கன்வீனியன்ட். அவங்க வந்து லட்சக்கணக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருள்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. பட் அவங்க வந்து அதை ஒன்றையும் குப்பை கணக்காக எல்லாத்தையும் ஒரே ரூமில் போட்டு போய் எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த கஸ்டமரும் அங்கே போக மாட்டாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், அதை ஒரு ஆர்கனைஸ்டாக அவங்க அடுக்கி வைக்கும்போது நீங்கள் யூ கேன் ஈஸிலி கோ அண்ட் கெட் யுவர் வாட் எவர் யூ நீட் ஃப்ரம் த பர்டிகுலர் ஷாப். ஸோ இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனோட த அல்டிமேட் பர்பஸ். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவிங் திங்ஸுக்கும் இப்போ நம்ம சொன்ன இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோரி என்ன சம்மந்தம் அப்படின்னா, லிவிங் திங்ஸ்லேயும் அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அவைலபிள். அவ்வளவு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை நம்ம ஒரு ஊருக்கு ஒரு பேர் வச்சு நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம நாமன்கிளேச்சர் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஒரு 5,000 to 6,000 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் அரவுண்ட் ப்ரெசன்ட் இன் அரவுண்ட் த வேர்ல்டு. அந்த 5,000-6,000 லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு அனிமலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பூனையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நாயாக இருக்கலாம். அந்த ஒரு அனிமலுக்கு நாம் பூனைன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது வேறு லாங்குவேஜில், இங்கிலீஷில் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு லாங்குவேஜ்லையும் அதுக்கு ஒரு 6,000 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் 6,000 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படின்னா இவ்வளவு நீங்கள் வந்து 6,000 லாங்குவேஜும் தெரிஞ்சால் தான் நீங்கள் எல்லா பீப்புளோடையும் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸை பற்றி யூ கேன் டிஸ்கஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காமன் நேம் இருந்தால் தட் வில் பி வெரி பெட்டர் ஃபார் ஐடென்டிஃபைங் த பர்டிகுலர் ஆர்கானிசம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, இல்லையா? ஸோ இப்போ நான் பேசுகிறது நாமன்கிளேச்சர் பற்றி மட்டும் பேசுகிறேன். பட் இதை எந்த கேட்டகரியில் வைக்கிறது, அந்த பூனையை வந்து ஹியூமன் பீங்கோடு சேர்த்து வைக்கிறதா, இல்லை அது பிளான்ஸோடு சேர்த்து வைக்கிறதா, ஃபங்கையில் சேர்த்து வைக்கிறதா அப்படின்னா, இப்போ நான் 2-3 கேட்டகரி சொன்னேன். பிளான்ஸ், ஃபங்கை, ஆல்கே, ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பொறுத்து நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம். நமக்கு சொல்லும் போதே தெரியும், ஐயோ அது பூனை யூ கேனாட் பிளேஸ் இட் அண்டர் த ஹியூமன் பீயிங், பூனை யூ கேனாட் பிளேஸ் இட் அண்டர் த பிளான்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வருது. பிகாஸ் ஏதோ ஒரு கேரக்டரில் அது அந்த ஸ்பீசிஸோடு அது க்ளோஸாக இல்லை அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு வருது. ஸோ இதை மாதிரி தான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி தான், அந்த சோப்போடு போயிட்டு அவங்க ஸ்வீட் பாக்ஸையோ இல்லைன்னா ஏதாவது பிஸ்கட் பாக்கெட்டோ அவங்க வச்சுருப்பாங்களான்னா கிடையாது. பிகாஸ் அது ரெண்டும் என்டையர்லி அன்ரிலேட்டட். அது ரெண்டும் ஒரே டைமில் 2 பேர் தேட மாட்டாங்க. சோப்பு வாங்குறவங்க சோப்பை தேடிட்டு இருக்கவங்கள்ட்ட போய்ட்டு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், நமக்கு என்ன தேவைங்கிறத ஒரு பர்டிகுலர் ஒரு காமன் கேரக்டர்ஸை பொறுத்து நம்ம ஒரு ஹையரார்க்கியில் இல்லை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஸ்டடீஸ்க்கு பேர் தான் இந்த டாக்ஸானமி. ஓகே, ஸோ த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல நான் சொல்ல வந்தது அதுதான். எதனால் நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணணும், எப்படி நம்ம ஒரு லைப்ரரியிலே ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே போனால் நமக்கு தேவையானதை நம்ம யாரோட மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல், எந்த ஆம்பிகுவிட்டியும் இல்லாமல் நம்ம எப்படி அதை தேவையானதை பிக் பண்ணி எடுத்துக்க முடியுதோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அன்னோன் ஸ்பீசிஸோ இல்லை ஒரு அன்னோன் ஆர்கானிசத்தை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அதை ஒரு ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இருந்தால் தான் அதை அப்ரோச் பண்ணி அதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் இந்த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஃபைன். ஸோ இதில் நம்ம நிறைய லெவல்ஸில் நம்ம அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாமே இதெல்லாம் அனிமல்ஸ் இதெல்லாம் பிளான்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரியில் நம்ம அதை போட போகிறதில்ல. ஒன்றையும் நிறைய லெவல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஈவன் அண்டர் த கேட்டகரி அனிமல்ஸ்னு ஒரு கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமல்ஸ்லேயும் அகெயின் ஒரு 7 ஹையரார்க்கி லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹையரார்க்கி லெவல்ஸ்லேயும் ஸ்பீசிஸ்னால் அது அதுக்குள்ளேயே மட்டும் இன்டர்பிரேட் பண்ணிக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன காமன் கேரக்டர்ஸை வச்சு நம்ம ஒரு லெவலாக அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க. லைப்ரரியில் நீங்கள் சென்னை மாதிரியான ஒரு பெரிய சிட்டியில் லார்ஜஸ்ட் லைப்ரரிஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள். அந்த லைப்ரரிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 ஃப்ளோர்ஸ் இருக்கும். அந்த 4 or 5 ஃப்ளோர்ஸில் நீங்கள் போயிட்டு அந்த லைப்ரரியோட வாசலில் நின்றுட்டு எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி புக் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் போய் தேடி எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் அந்த 4 or 5 ஃப்ளோர்ஸில் எல்லா ரேக்ஸையும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இட் வில் டேக் சம் 2 months.
ஓகே. ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் எந்த ஃப்ளோரில் அந்த புக்கு இருக்குது. எந்த ஃப்ளோர்லனா ஒரு தேர்ட் ஃப்ளோரில் புக் இருக்குன்னா தேர்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக வெறும் கெமிஸ்ட்ரி புக்ஸ் மட்டும் இருக்காது. அங்கே மேபி சயின்சஸ்னோ இல்லைனா லைஃப் சயின்சஸ்னோ அவங்க போட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு 2 ரேக்கில் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி புக்ஸ் இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரி புக்ஸ்லையும் உங்களோட புக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை திரும்ப ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் நம்பர்லேயோ இல்லைனா ஒரு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயோ இல்லை ஆத்தர் நேம்ஸ்லேயோ அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நிறைய ஹையரார்கி லெவலில் இருக்குது. என்டையராக லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம், ஒரு லைப்ரரி. ஏன்னா நீங்கள் எடுத்தவொடனே ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்புக்குள்ளே போய்ட்டு எனக்கு கெமிஸ்ட்ரி புக் வேணும்னு யூ கேனாட் ஆஸ்க், பிகாஸ் லைப்ரரியில் தான் அந்த புக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது. ஸோ லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஒரு அன்னோன் ஸ்பீசிஸ் உங்ககிட்ட இருக்குது, அது அனிமல்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அனிமலில் எந்த லெவலில் தேடணும் அப்படின்னா லைப்ரரி உள்ள போயாச்சு. இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்குது, நிறைய ஹையரார்கி லெவல் இருக்குதுன்னு நான் சொன்னேன். லைப்ரரியில் இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ளோர்ஸ். ஸோ இதில் எந்த ஃபைலம் இல்லை எந்த ஆர்டரில் இல்லை எந்த கிளாஸில் அந்த அனிமல் இருக்குது அது உள்ளே போயிட்டு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ், இன்னும் சில கேரக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எந்த ரேக்கில் அந்த புக் இருக்குது, எந்த பர்டிகுலர் ஜீனஸில் அந்த ஸ்பீசிஸ் இருக்குது, அதுக்குள்ளே போகும்போது எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால அது நம்ம எந்த ஸ்பீஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வச்சு நம்ம சின்ன குரூப்ஸாக நம்ம அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு லெவலையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாக்ஸான்ஸ்னு சொல்கிறோம். டாக்ஸான்ஸ் அப்படிங்கிறது இந்த லெவல் ஆர் ஹையரார்கி, ஒரு ஸ்டெப் இல்லைனா ஒரு படி இந்த பர்டிகுலர் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி, அதோட லெவல்ஸ். டாக்ஸானமி அப்படிங்கிறது த ஸ்டடி ஆஃப் த டாக்ஸான்ஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷனை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடி பேர், அந்த சயின்ஸுக்கு பேர் டாக்ஸானமி. ஃபைன். ஸோ இப்போ டாக்ஸான் என்ன, டாக்ஸானமினா என்ன, அதோட நீட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இல்லைனா இதை நம்ம கிளாசிஃபிகேஷனில் நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லை என்ன நீடை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்பீசிஸ் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸ் பிலாங்ஸ் டு ஒரே ஸ்பீசிஸாக இல்லை வேறு ஸ்பீசிஸான்னு நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிளாஸிஃபிகேஷன் தேவை. நம்ம ஏன் ஸ்பீசிஸ்னால் என்ன பேசிஸில் அதை ஒரு ஸ்பீசிஸில் 2 இண்டிவிஜுவலாக ஒரே ஸ்பீசிஸோட நம்ம ஜாயின் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த பாயிண்ட் இஸ் உங்ககிட்ட 2 அனிமல் இருக்குது அப்படின்னா அது 2 ஒரே ஸ்பீசிஸாக வேறு ஸ்பீசிஸாக அப்படின்னு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா யூ ஷுட் நீட் சம் ஐடியா, யூ ஷுட் நீட் சம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறமா கிளாசிஃபிகேஷனோட ஃபர்தர் திங் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, இந்த ஸ்பீசிஸ் எதுலேருந்து எவால்வ் ஆச்சு, இந்த ஸ்பீசிஸோட ஆன்சஸ்டர் யார், அதுக்கு ஆன்சஸ்டர் யார், நம்ம ஒருவேளை ஹியூமன் பீயிங்ஸால் டைனோசர்லேருந்து ஆரிஜின் ஆனோமா, பிளான்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே பறக்கிற அனிமல்ஸாக இருந்ததா இல்லை பறக்கிற திங்ஸாக இருந்ததா, இப்போ தான் அது இம்மொபைலாக ஆகிடுச்சா, இந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ரெடி ஃபார் த டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். பிகாஸ் எதில் இருந்து எது எவால்வ் ஆச்சு அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இந்த டாக்ஸானமி படிக்கும்போது வரும். பிகாஸ் பிளான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆகலை, வாட்டர் இல்லைன்னா வாட்டர் என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு மாதிரி சகதி மாதிரியான ஏரியாவிலேருந்து தான் லிவிங் திங்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆச்சு. அதுக்கப்புறமா அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருந்தது, அதுக்கப்புறம் வாட்டரில் கொஞ்சம் செடன்ட்ரியாக இருந்தது, அப்புறம் வாட்டருக்கும் அதுக்கு கரையில் கொஞ்சம் ரொம்ப சதுன்னு ஈரமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அது வந்து செடன்ட்ரியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் வந்து டெரஸ்ட்ரியல் லைஃப்பில் அடாப்ட் ஆகுது. இப்படி தான் பிளான்ஸ் எவால்வ் ஆகுது. அதே மாதிரி அனிமல்ஸ் நம்ம பார்த்தோம்னாலும் அதே மாதிரி வாட்டர் என்விரான்மெண்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர்லேயும் இருக்கிற மாதிரி லேண்ட்லேயும் இருக்கிற மாதிரி ஆம்பிஃபியன்ஸ் 2 என்விரான்மெண்ட்லேயும் வாழ்கிற மாதிரி அடாப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இல்லை வாட்டரே வேண்டான்னு டெரஸ்ட்ரியலில் அடாப்ட் ஆன அனிமல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியலில் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அது என்னென்ன மாதிரி எவால்வ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் இஸ் இது எல்லாமே நமக்கு எப்போ அந்த ஐடியா வரும்னா டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது தான் நமக்கு அந்த ஐடியா வரும், எதுலேருந்து எது எவால்வ் ஆச்சு அப்படின்னு. நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஐடியா படி நம்ம நாலேஜ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அக்வாட்டிக் அனிமல்ஸில் இருந்து தான் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் எவால்வ் ஆகிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸில் இருந்து ஒரு ஃபிஷ்ஷோ இல்லைன்னா ஒரு இன்செக்டோ எவால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இது எந்தெந்த ஹையரார்க்கியல் ஆர்டரில் வந்திருக்கும், எது ரொம்ப ப்ரிமிட்டிவாக தெரியுது, எது கொஞ்சம் அதை விட பெட்டராக தெரியுது, எது அதை விட கொஞ்சம் பெட்டராக தெரியுது, அந்த மாதிரியான ஒரு ஐடியா நமக்கு பார்க்கும்போதே கிடைக்குது. பட் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை, இந்த மாதிரி ட்ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரியான ட்ரைட்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை குரூப்பிங் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் என்ன, ஸ்பீசிஸ் பற்றின ஐடியா நமக்கு வேணும், இன்டர் ஸ்பீசிஸ் பற்றின ஐடியா வேணும், ஒரே மாதிரி ரொம்ப க்ளோஸ்லி ரிசப்ளன்ஸாக இருக்கிறது எப்படி ஒன்றா சேர்க்கலாம், இல்லை அது ரெண்டும் ஏன் வேறு ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு கிளாஸிஃபிகேஷனோட நீடு இருக்குது.
அதுக்கப்புறமா இதோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிளாசிஃபிகேஷனோட நீட் இருக்குது. அதுக்கப்புறம் அதை பற்றின ஃபைலோஜெனடிக் ஸ்டடீஸ் நம்ம பண்ணுறதுக்கு இதுக்கு கிளாசிஃபிகேஷனோட நீட் இருக்குது. இதெல்லாம் தான் த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் லிவிங் வேர்ல்ட், எதுக்காக நம்ம இந்த டாக்ஸானமியை படிக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி டைவர்சிட்டி வந்து இந்தியாவில் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க, டைவர்சிஃபைட் அனிமல்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது, அதுக்கப்புறமா what do you mean by living thing and நான் லிவிங் திங், what is the need for classification, இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா what is taxonomy and systematics, இது ரெண்டுக்குமான பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். யார் ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸானமியை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அது என்னென்ன மாதிரி எவால்வ் ஆச்சு, எப்படி அதை ரிவைஸ் பண்ணாங்க, இப்போ நம்ம என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கப்புறமா 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் ஆர் 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.